Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் 1 யூபிஎஸ்சி 2024 டாப்பர் சக்தி துபேயோட ஆன்சர் ரைட்டிங்கை பார்க்க போறோம். ஸோ டைரக்டா கொஸ்டின் உள்ள போயிடலாம். There are arguments that bills of national importance should be placed before the Interstate Council prior to their introduction in the Parliament. Discuss in the light of the issues that have been observed in the passage of bills in Parliament in recent times. ஓவரால் இந்த கொஸ்டின்ல 2 காம்பனன்ட் இருக்கு. இது 10 மார்க்கர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 10 மார்க்கர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 பேஜ் தான் எக்ஸாம்ல கொடுப்பாங்க ஆன்சர் எழுத. அதை இந்த டாப்பர் எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம சிலபஸ் காம்பனன்ட்ல ஜிஎஸ் பேப்பர் 2ல பாலிட்டி செக்மெண்ட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதுக்கு இந்த ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே எப்படி எஃபெக்டிவாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிளியராக விசிபிளாக இருக்குது. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா டு தி பாயிண்டாக 3 லைன்ஸில் எழுதியிருக்கிறாங்க. அது ஃபாலோடு பை தட் பாடி ஆஃப் த ஆன்சர். அதில் அவங்க எக்ஸ்டென்சிவாக அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் மேஜர் திங், இந்த பாடி ஆஃப் த ஆன்சர்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஆஃப் த கொஸ்டினை இவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் சப்ஹெட்டிங்ல செகண்ட் மேஜர் காம்பனன்ட் இந்த கொஸ்டின் ஏன் டிக்ளைன் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகுது அப்படின்றத அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாலோடு பை கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்குமே அகைன் கிறிஸ்பா 3.5 லைன்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. சரி, இன்ட்ரடக்ஷனுக்குள்ள போயிடலாம். இன்ட்ரடக்ஷன்ல ஆர்டிகல் 263 பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு ரெலவெண்டானது. இந்த மாதிரி நம்ம இன்ட்ரடக்ஷன்ல ஆர்டிகல்ஸை கரெக்டா இன்ட்ரடக்ஷன்ல கோட் பண்ணிட்டோம்னா பாலிட்டியில நம்மளுக்கு ஈஸியா 1 மார்க் ஃபெச் பண்ணிட முடியும். கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, hence there is a need to reform the law making process and in this regard interstate council can play an important role. ஸோ கன்க்ளூஷனுமே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எஃபெக்டிவா இருக்கு. சரி, பாடி ஆஃப் த ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ல இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பத்தி மென்ஷன் பண்ணதுனால 1 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஃபாலோட் பை தட் மெயின் காம்பனன்ட் ஆஃப் த பாடி ஆஃப் த கொஸ்டின்ல அந்த பில்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஏன் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுல பிஆர்எஸ் ரிசர்ச் அந்த சர்வே டேட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அந்த டேட்டா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எழுதக்கூடிய ஆன்சரை எப்படி ஜஸ்டிஃபை பண்றோம், என்ன டேட்டா யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இது தவிர இந்த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஈச் பாயிண்ட்டுக்கு ½ மார்க் விதத்துல 2.5 மார்க்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் காம்பனன்ட் ஆஃப் த கொஸ்டின்ல இவங்க 2 பாயிண்ட் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனுக்கு 1+1 2 மார்க்ஸ், பாடி ஆஃப் த ஆன்சர்ல 2.5 3.5 +1 4.5. ஸோ ஓவரால் இவங்க 6.5 மார்க்ஸ் அவுட் ஆஃப் இந்த 10 மார்க்கர் கொஸ்டின்ல எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலா நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிப்பீட்டேட்டிவா என்ன சொல்லுவாங்கன்னா, 10 மார்க்கர் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ்ல 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எழுதணும். இந்த டாப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அது தவிர பேப்பர் 2 கொஸ்டின்ல முடிஞ்ச அளவு ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் இல்ல டேட்டாஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கோட் பண்றது, கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்றது, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எழுதுறது, கேட்கக்கூடிய அந்த கீவேர்டு என்ன கேட்கறாங்களோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னா அதோடைய பேக்ரவுண்டை பத்தி பேசுறது, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் இன்னைக்கு நம்ம ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபேல இருந்து கத்துக்கிட்டோம். சரி, இவங்களோட மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 250 மார்க்ஸ் 125 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜா 6.5 மார்க்ஸ் to 7 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய எவாலுவேஷனுமே இவங்க இவ்வளவுதான் ஃபெச் பண்றாங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே கிட்ட இருந்து ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டி ஆன்சர் ரைட்டிங்ல இருந்து என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் எல்லா டாப்பர்ஸுமே எழுதுறாங்க. ஆனா அது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணா நம்ம கத்துக்கணும். பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்ஹெட்டிங் அப்ரோச் பாயிண்ட் வைஸ் அப்ரோச் ரொம்ப முக்கியம். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஸ்கோப் இருந்தா கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணணும். டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஜெனுவன் டேட்டா ரெலவெண்டா இருக்கிறத கொஸ்டினுடைய கான்டெஸ்ட்டுக்கு லிங்க் பண்ணி எழுதணும். சரி, நீங்க ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டி பத்தி ஆன்சர் எழுத நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் உங்க ஆன்சர் ரைட்டிங்ல இன்கார்பரேட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் பத்தி யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் அனாலிசிஸ் கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.